ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியத்தை ஆதரித்து திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக கட்சிகள் ஆட்சி செய்ததன் விளைவாக தமிழ்நாடு எந்த தொழில் வளர்ச்சியும் பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்வது, இலவச பொருட்கள் வழங்குவது ஆகியவற்றை வெளிப்படையாக செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஆனால் 2016 தேர்தலுக்கு இந்த வெற்றி முன்னோட்டமாக இருக்கும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்பதற்கு பதிலாக சம்பாதித்ததை கொடுத்து வாக்குகளை பெறும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். திருமங்கலம் ஃபார்முலா என்கின்ற ஒரு புதிய ஒரு வார்த்தை புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் இவர்கள்.